Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டியர் பேரண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் என்ன பார்த்தீங்க பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டென்டல் காலேஜஸ் வந்து என்னென்ன இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் 3 காலேஜ் இருக்குது, சரியா? அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம எலிஜிபிள் ஆகும், ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜில் நான் கவர்மெண்ட் கோட்டாவில் போகணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மார்க் வேணும், சரியா? அதே மாதிரி உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மார்க் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக நாம் பிடிஎஸ்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து சூப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து என்ன ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டென்டல் காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வெறும் 2 லட்ச ரூபா தான் கவர்மெண்ட் வந்து ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வெறும் 6 லட்ச ரூபா தான் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் சார் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் நெட் சென்டரில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கும் நம்ம மூலியமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ வித் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒரு 1 லேக் வச்சுருங்க. அப்போ பிடிஎஸ் வந்து 3.5 லேக்கு எங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லும்போது 7 லேக். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸாக இருக்கும். நாம் ஒரு 5லேருந்து 6 காலேஜ் இந்த ஃபீஸ் மட்டும் தான் வாங்கக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் வந்துட்டீங்க வச்சுங்க, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த வந்தீங்க அப்படின்னா வெறும் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ண போறீங்க. நாம உங்களுக்கு அந்த பெஸ்ட் அந்த 6 காலேஜஸ் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டு கொடுப்போம், சரியா? அதனால தான் சொல்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அவசியமானது. ஏன்னா நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் வந்து அதிகமாக இருக்கும் சில காலேஜஸில். அதை தான் ஹிடன் ஃபீஸ்ன்னு சொல்லுவோம், சரியா? அந்த மாதிரி காலேஜஸை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 6 காலேஜ் மட்டும்தான் என்ன ஃபீஸோ அது மட்டும் தான் வாங்கக்கூடிய காலேஜஸ் இருக்குது. அந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம வந்து போட்டு கொடுப்போம், சரியா? அது வந்து எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, பிடிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதுதான் வித்தியாசம். நாம் பண்ணக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் மற்றவங்க பண்ணக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் அதுதான் வித்தியாசம். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன பிடிஎஸ் காலேஜஸ் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது இது நம்பர்லாம் கிடையாது, நம்ம ரேங்க்லாம் கொடுக்க கிடையாது, நம்ம ரேண்டமாக நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம் காலேஜ், அவ்வளோதான். கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச், சரியா? அதுக்கப்புறம் தாவூர் மெடிக்கல் காலேஜ், ஆதிபராசக்தி, அதுக்கப்புறம் ஜேகேகேஎன், அதுக்கப்புறம் ராஜாஸ் டென்டல் காலேஜ், அதுக்கப்புறம் சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் டென்டல் காலேஜ் மதுரையில் இருக்கக்கூடிய காலேஜ், கற்பக விநாயகர் இன்ஸ்டியூட், சரியா? இது மேபி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீம்டில் போகிறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீ மூகாம்பிகா, சரியா, இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் காலேஜ் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய காலேஜ், அதுக்கப்புறம் பிரியதர்ஷினி டென்டல் காலேஜ், அதுக்கப்புறம் தனலட்சுமி சீனிவாசன் டென்டல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து உங்களுக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டி போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மாதா டென்டல் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ், சரியா, சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ், அதுக்கப்புறம் ராகாஸ் டென்டல் காலேஜ், அதுக்கப்புறம் ஆர்விஎஸ் டென்டல் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ், செட்டிநாடு டென்டல் காலேஜ் காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் பெஸ்ட் டென்டல் காலேஜ் மதுரையில் இருக்கக்கூடிய காலேஜ், அதுக்கப்புறம் விவேகானந்தா டென்டல் காலேஜ், சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா, சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நந்தா டென்டல் காலேஜ், அதுக்கப்புறம் ஆசன் மெமோரியல் டென்டல் காலேஜ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய டென்டல் காலேஜோட லிஸ்ட் 20 காலேஜ் இருக்குது. இதில் ஏதாவது காலேஜஸ் வந்து மேபி என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீம் யூனிவர்சிட்டி நியூ டீம் யூனிவர்சிட்டி அப்டேட் வந்து போயிட்டு இருக்குல்ல, அதில் மேபி மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இந்த டென்டல் காலேஜில் நான் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் போகணும் அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப் எனக்கு வேணும் என்னோட கம்யூனிட்டிக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகணும் அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சூப்பராக நம்ம என்ன பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட்டில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா, சரியா, நீங்கள் வந்து 460லேருந்து 410 வரைக்கும் இருந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பிசியாக இருந்தீங்கன்னா 440லேருந்து 490க்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிஎம்னா 430லேருந்து 480, எம்பிசினா 420லேருந்து 470, எஸ்சினா 360லேருந்து 430, சரியா? எஸ்சிஏனா 340லேருந்து 410, எஸ்டினா 320லேருந்து 390. இது வந்து பியூர் கவர்மெண்ட். அதுவே ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஓசியாக இருந்தீங்கன்னா 340லேருந்து 450 வரைக்கும், பிசியாக இருந்தீங்கன்னா 320லேருந்து 430 வரைக்கும், பிசிஎம் இருந்தீங்கன்னா 310லேருந்து 420 வரைக்கும், எம்பிசியாக இருந்தீங்கன்னா 300லேருந்து 410 வரைக்கும், எஸ்சியாக இருந்தீங்கன்னா 250லேருந்து 360 வரைக்கும், எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 230லேருந்து 340 வரைக்கும், எஸ்டியாக இருந்தீங்கன்னா 220லேருந்து
3:30 வரைக்கும். அதுவே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் மார்க் இருந்தீங்கன்னா போதுமானது. சரியா, இங்கே வந்து 115 போட்டிருக்கோம். இந்த வருஷம் 150லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, அதை விட குறையும். எலிஜிபிள் மார்க் இருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே மேக்ஸிமம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு பிடிஎஸ்க்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா, உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல நம்ம நம்பர் பார்த்துப்பீங்க, கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.